கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்று காலை எங்களுக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி கருமத்தம்பட்டி சப்டிவிஷன், செட்டிப்பாளையம் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட், சூலூர் மற்றும் கோவில்பாளையம் ஸ்டேஷன் லிமிட்டில் உள்ள ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் அண்ட் ஹாஸ்டல்ஸ் இந்த இடங்களில் வந்து சர்ப்ரைஸ் ரைடு பண்ணோம். 5 தனிப்படைகள் அமைத்து 250க்கும் மேற்பட்ட காவலர்களை இதில் ரைட் பண்ணாங்க. காலையில் 5 மணிலேருந்து இந்த ரைடு நடந்துகிட்ருக்கு. இன்னும் ரைடு கண்டினியூ ஆகிட்டுருக்கு. இந்த ரைடில் வந்து கல்லூரி மாணவர்கள் என்ற போர்வையில் சில சமூக விரோதிகள், வெளி மாவட்டத்தை சேர்ந்த கல்லூரியில் படிக்காத மாணவர்கள், அவங்க தெரிஞ்சவங்க, இந்த மாதிரியான போர்வையில் நிறைய பேர் வந்து இங்கே தங்கியிருக்கிறதாகவும், அவங்கக்கிட்ட தேர் இன்வால்விங் இன் ட்ரக் பிஸ்னஸ் அண்டு வெப்பன்ஸ் வச்சுருக்கதான் வந்து கிடைச்ச தகவலின்படி ரைட் பண்ணியிருக்கோம். அந்த ரைடில் இதுவரைக்கும் நமக்கு வந்து 6 வெப்பன்ஸ் சீஸ் பண்ணியிருக்கோம். 3 கிலோ கஞ்சா மற்றும் ஒரு 42 பைக் நம்பர் பிளேட் இல்லாமல், டாக்குமெண்ட்ஸ் இல்லாத 42 சஸ்பெக்டட் தெஃப்ட் வெஹிக்கிள்ஸ் செக்யூர் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராசஸ் ஆஃப் ரைடு அப்போவே 2 பேர் அண்டு 2 அக்யூஸ்ட் அண்டு 2 பைக் வந்து ப்ராசஸ் ஆஃப் ரைடு அப்போவே திருடிட்டு போகும்போது ரெட் ஹேண்டடாக நாங்கள் பிடிச்சிருக்கோம் அவங்கள. அது மட்டும் இல்லாமல் சஸ்பெக்ட் ஒரு 36 பேர் விசாரிச்சிட்ருக்கோம். மேலும் இந்த பிடிக்கப்பட்ட குற்றவாளிகளில் வந்து ஒரு 3 பேர் வந்து ஏற்கனவே குற்றப்பின்னணி உள்ளவங்க. ஒருத்தருக்கு கொலை வழக்கு, ஒருத்தருக்கு அட்டெம்ப்ட் மர்டர், ஒருத்தருக்கு ராபரி கேஸ் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் விசாரிச்சிட்ருக்கோம். இவங்கெல்லாம் எதுக்காக இங்கே வந்திருக்காங்க, எந்த போர்வையில் இங்கே தங்கிட்டு இருக்காங்க அப்படின்றத விசாரிச்சுட்ருக்கோம். இவங்களுக்கு என்ன லிங்க் இருக்குது, இவங்கெல்லாம் வெதர் ட்ரக் பிஸ்னஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்களா, இல்லைனா வெப்பன்ஸ் எதுக்கு வச்சுருந்தாங்கலாம் விசாரிச்சுட்ருக்கோம். அவங்களுக்கு இப்போ பக்கத்தில் நியர்பையில் இருக்கிறவங்க ஏதாவது சஸ்பீஷியஸாக பார்க்குறாங்க அப்படின்னா இப்போது நாங்கள் அந்த ரெசிடென்ஷியல் அசோசியேஷன்ஸ் நிறையா இருக்குது. அவங்க கூடலாம் இப்போது அடுத்த கட்டமாக அவங்களெலாம் அழைத்து ஒரு மீட்டிங் போட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் குறிப்பாக டே ஸ்காலர்ஸ்ன்ற தங்க வைக்கும்போது அவங்க கண்டிப்பாக ப்ராப்பர் ஆன்டிசிடென்ட் செக் பண்ணணும். வெரிஃபை பண்ணிவிட்டு தான் அவங்களுக்கு வந்து கொடுக்கணுன்றதுக்கும், அதே போல் ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணணுன்ற தகவலையும் நாங்கள் அவங்ககிட்ட தெரிவிப்போம். கண்டிப்பாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுறோம். இதோடைய என்ன கரண்ட் ஸ்டேட்டஸ்ன்னு செக் பண்ணுறோம். இப்போது பார்க்கும்பொழுது கல்லூரியில் படித்து முடித்த மாணவர்கள் இங்கே வந்து தங்கியிருக்காங்க. பல கோயம்புத்தூரில் ஏகப்பட்ட நிறைய காலேஜஸ் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். இதில் வந்து கோயம்புத்தூர் மட்டும் கிடையாது, வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்கள்லேருந்தும் இங்கே வந்து மாணவர்கள் பயிற்சி பெறுறாங்க. இதில் ஹாஸ்டல்ஸும் இருக்குது, அதிகப்படியான டே ஸ்காலர்ஸும் தங்கியிருக்காங்க. இந்த டே ஸ்காலர்ஸாக தங்குற பசங்க அவங்க ஊரில் சில குற்றப்பின்னணி உள்ளவங்களை வந்து இங்கே அடைக்கலம் கொடுக்குறதாகட்டும், இல்லைனா அவங்க கூட லிங்க் ஆகிட்டு இங்கே தேவையில்லாத சில காலேஜுக்குள்ளே கேங்ஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதில் ரவுடிசமில் இன்வால்வ் ஆகிறதாகட்டும், அந்த மாதிரி சம்பவங்கள் 1-2 நடந்திருக்கு. அதன் காரணமாக தான் நாங்கள் இந்த சர்வே பண்ணி இன்டெலிஜென்ஸ் கலெக்ட் பண்ணி இந்த ரைட் பண்ணியிருக்கோம். இந்த ரைடு வந்து கண்டிப்பாக தொடரும். மாணவர்களுக்கு காவல்துறை சார்பாக நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னாக்கா, இது படிக்கிற காலத்தில் நம்மளுடைய கவனம் முழுக்க படிப்பில் தான் இருக்கணுமே தவிர மற்ற விஷயங்கள், இந்த போதைப்பொருள் மற்றும் இந்த வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுறது, ரவுடிஸோட அசோசியேட் ஆகிறது, காலேஜில் கேங்ஸ் ஃபார்ம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டாங்கன்னாக்கா கண்டிப்பாக எந்த ஒரு தயவுதாட்சியும் பார்க்கப்படாது. அவங்க மேலே கண்டிப்பாக நடவடிக்கை ரொம்ப தீவிரமாக இருக்கும், கடுமையாக இருக்கும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். நம்ம ஏற்கனவே இருந்த எஸ்பி சார் வந்து ப்ராஜெக்ட் பள்ளிக்கூடம்னு ஒன்று பண்ணியிருக்காங்க. அது ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 லெவலில் இருக்குது, ஃபேஸ் 2 லெவலில் இருக்குது. அதோடைய நோக்கமே வந்து குட் டச் பேட் டச் என்னன்றதை குழந்தைங்களுக்கு ப்ராப்பரான விழிப்புணர்வு கொடுத்து அவங்க வந்து தே ஷுட் ரைஸ் தேர் வாய்ஸ் இன் கேஸ் ஆஃப் எனி சச் கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ்ன்றது தான் அதோடைய அப்ஜெக்டிவ் நோக்கம். அது சார்ந்து தொடர்ந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள எல்லா ஸ்கூல்ஸையும் கவர் பண்ணியிருக்காங்க. இப்போது நாங்கள் அந்த ப்ராஜெக்டை வந்து இன்னும் விரிவுபடுத்துகிற பிளானில் தான் இருக்கோம். இன்னும் மேற்கொண்டு விரிவுபடுத்தி இந்த அவேர்னஸ் வந்து போத் சில்ட்ரன்ஸும் ஆகட்டும், அதே போல் டீச்சர்ஸ்க்கும் இந்த அவேர்னஸை கண்டிப்பாக கொடுப்போம். அது சார்ந்த குற்ற கம்ப்ளைண்ட்ஸ் எது வந்தாலும் ப்ராம்ப்ட் அண்ட் இமீடியட் ஆக்ஷன் எடுக்கப்படும். கண்டிப்பாக இந்த ரைடு வந்து இது முதல் கட்டம் தான். இந்த ரைடு வந்து கண்டினியூஸாக தொடரும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன் மீடியா மூலியமாக. மாணவர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க வந்து அவங்களோட கவனம் முழுக்க படிப்பில் தான் இருக்கணுமே தவிர இது சார்ந்த விஷயங்கள் இருந்தாங்கன்னாக்கா மாணவர்கள்ன்றதுக்காக நாங்கள் அவங்க மேலே ஒரு ஒரு தயவுதர்ஷனை பார்க்கப்படாது. அது கண்டிப்பாக அவங்க மேலே உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் கல்லூரிக்கும் இன்ஃபார்ம் பண்ணி அவங்க மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறதாகட்டும், சஸ்பெண்ட் பண்ணுறதாகட்டும், அந்த மாதிரி விஷயங்களும் நாங்கள் கம்யூனிகேட் பண்ணுவோம். எல்லையில் சோதனை நீங்கள் ஆய்வு செஞ்சீங்க, எந்த விதமான இதுவுமே இல்லாமல்
அதுதான் இப்போ இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். முதல் ஃபோக்கஸ் வந்து நமக்கு ஸ்டேட் பார்டர் செக் போஸ்ட்டு 14 ஸ்டேட் பார்டர் செக் போஸ்ட் நமக்கு இருக்குது. அந்த 14 செக் போஸ்ட்டையும் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கேன் ஒன் பை ஒன்னாக. அதில் ஆல்ரெடி சில விஷயங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு இப்போ ஆல்ரெடி சிசிடிவி கேமராஸ் இருக்குது. இப்போ இந்த ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெகக்னிஷன் கேமராஸ் போடுறது, அதாவது மாவட்ட எல்லையில் எந்த வெஹிக்கிள் உள்ளே வந்தாலும் வெளியே போனாலும் அந்த நம்பர் பிளேட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ட்ரேஸ் ஆகி ரெக்கார்ட் ஆகிடும். அந்த நடவடிக்கைகளை முதல்ல பண்ண போகிறோம். அதே போல் காவலர்கள் அங்கே டியூட்டியில் 24/7 இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸும் ஏற்படுத்துகிற நடவடிக்கை எடுக்க போகிறோம். தேங்க்யூ.